Taste the Daily. சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கான 5 லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு கேரள மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தேவஸ்தான போர்டு தலைவர் தெரிவித்துள்ளார். தென்காசியில் தமிழக ஐயப்ப பக்தர்களிடம் திருவிதாங்கூர் தேவஸ்தான போர்டு தலைவர் பிரசாந்த் ஆலோசனை மேற்கொண்டார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 4 மாவட்டங்களில் விபத்தில் சிக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த காப்பீட்டு திட்டம் கேரள மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் திமுக பொதுக்கூட்ட பத்திரிகையில் காலனி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது திமுகவின் போலி சமூக நீதியை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் சமூக நீதிக்கு இழிவை ஏற்படுத்தும் வகையிலான காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என கூறி சமூக நீதி முதல்வர் என தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டார். இந்நிலையில் குளத்தூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்திற்கான பத்திரிகையில் காலனி என்ற வார்த்தை பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது திமுகவினரின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் உள்ள வீரசக்கதேவி ஆலய திருவிழாவை முன்னிட்டு தொடர் ஜோதி ஓட்டத்தை முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். வீரபாண்டிய கட்டபொம்மனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின்னர் தொடர் ஜோதி ஓட்டத்தை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார். இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூரில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் குடும்ப ஓய்வூதியம் மற்றும் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்று ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் அரியலூர், திருவாரூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தமிழ்நாடு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஸ்டாலின் அரசை கண்டித்து பட்டை நாமமிட்டு மடிப்பிச்சை ஏந்தும் போராட்டம் நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் சம்பள பிரச்சினை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்க மறுப்பதை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாளையங்கோட்டை பகுதியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு சரிவர சம்பளம் வழங்கப்படுவதில்லை எனவும் இஎஸ்ஐ, PF போன்ற எந்த விதமான நலத்திட்ட உதவிகளும் கிடைக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினர். இது குறித்து பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடமும் ராமன்கோ நிறுவனத்திடமும் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் பாளையங்கோட்டை வாட்டர் டேங்க் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி அலுவலகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சியுடன் ஒப்பந்தம் செய்துள்ள ராமன்கோ தனியார் நிறுவனம் முறையாக அறிவித்த சம்பள உயர்வை வழங்காமல் இருப்பதோடு தங்களுக்கான ஓய்வூதிய தொகையை பிடித்தம் மட்டும் செய்துவிட்டு அதனை முறையாக ஓய்வூதிய அலுவலகத்தில் செலுத்துவதில்லை என்றும் கூறி தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் மாடல் அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தி உள்ளனர். எங்களுக்கு 2023 இருந்து கலெக்டர் படி ஜீவா சம்பளம் வழங்கலை. 6 மாசமா இந்த ஏமாத்திட்டு வந்தாங்க. நேற்று எங்களுக்கு சம்பளம் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக 520 ரூபா சொன்னாங்க. ஆனால் அது வரைக்கும் ஏற்றலை. நேற்று பழையபடி அந்த 450 எல்லாம் பிடிச்சி போக 403 ரூபா கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு எல்லாரும் கமிஷனர் மனு கொடுத்து எங்களுக்கு கலெக்டர் மறுபடி 2023 வரை 500 சம்பளம் வழங்கணும். அடுத்தது 2025 கலெக்டர் சம்பளம் வழங்கணும்னு சொல்லி கமிஷனர்கிட்ட மனு கொடுக்கணும்.